நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் நடந்திருக்கு போல இருக்கு. 1.5 மணி நேரம் தான் அதில் போயிருக்கு லைவ். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க. அதில் என்ன விஷயம்னா உள்ள இருக்கிற பத்திரிகையாளர்கள் தான் என்னன்ற செய்தி அவங்க தான் வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அட்லி அவர் பாவம் கட் காப்பி பேஸ்ட்ல ஓட்டிட்டு இருக்கிற வாழ்க்கை அவர் கொண்டு போய் இங்கே பேசிட்டாங்க. அதுவும் குன்னம் சிவசங்கர் ஏன் யூஸ் பண்ணாருன்னு தெரியல. இத்தனைக்கும் பாரம்பரியமிக்க கட்சி, யார் பேர் இல்லை யூஸ் பண்ணி யார் பேர் யூஸ் பண்ணக்கூடாது தெரிஞ்ச கட்சி திமுக. ஏன் பண்ணாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் ராஜ்மோகன் வந்து என் தலைவர் கடைக்கனுக்காக பார்வை மட்டும் பட்டு விட்டால் அது வழக்கம் போல ஜெயலலிதா இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க ஜெயலலிதாவா இப்போ விஜயை உருவாக்கிட்டு வராங்க. அவங்க இன்னும் 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் விவாதம் இல்லையா. இன்னும் அன்னைக்கு முதல்வர் ஏன் என்ன பதில் சொல்ல போறாரு, இல்லை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வரலையா இன்னும். ஸோ இது போன்ற விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. பட்டு நம்ம உடனே சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட பல அமைச்சர்கள் 106 அமைச்சர்கள் கிட்ட வந்து புதிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள். ஸோ அவங்களுக்கு இன்னும் சரியா செட் ஆகலை. பட் ஒன்று பயிற்சி என்பது முதல்ல கொடுத்துருவோம். சட்டசபைக்கு 2 நாள் முன்னாலாம் பயிற்சி கொடுத்தா வேலைக்கு ஆகுது. தாவேக்கால வெளியே ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டாங்க. தயவு செஞ்சு வராதிங்கப்பா, கட்சியில் ஆள் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே என்னன்னா வர்றவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்துட்டோன்னு வைங்க, ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறது தெரியல. அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏற்கனவே 10 எம்எல்ஏக்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் மாவட்ட செயலாளர் தரமாட்டேங்கிறீங்க, அமைச்சரும் தரமாட்டேங்கிறீங்கன்னா பிரச்சனை பண்ணி இப்போ கீர்த்தனாக்கு மட்டும் ஏதோ அமைச்சர் பிளஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, இப்போ வர்றவங்கலாம் இப்போ அக்காமடேட் பண்ண முடியல. சட்டசபை நடந்துட்டு இருக்கு. ஏதாவது அசம்பிதானம் சட்டசபையில் இதாகும். அது இல்லாமல் புஷியானந்தவரோட அமைச்சரோட தொகுதி வேற. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும்னு இவங்க சுற்றிட்டு இருக்காங்க. பட் அமைச்சர்கள் வந்து இப்போ நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய பூகம்பம் மாதிரி வெடிக்கும். அதனால் பெருசாக இருக்காது. பட் அரெஸ்ட்டுங்கிறது இப்போ உடனே முடிவு பண்ண மாட்டாங்க. இவங்களும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. திமுக கிட்ட முன்னாள் அமைச்சரும் பேச்சுவார்த்தைலாம் நடத்துவாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவாங்க. பட் என்னன்னா தாவேக்கா கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்க. செந்தில் பாலாஜி பயங்கர கிளவர். பட் அவர் வந்து பிஜேபியில் சேருவாரா அதிமுகவில் சேருவாருங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் தாவேக்கா உடனே நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்னைக்கு சட்டப்பேரவை வந்து ரொம்ப கலகலப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திமுகவும் தாவேக்காவும் வந்து அடிச்சுக்காத ஒரு குறை தான் அப்பா. ஆனா ரொம்ப கலகலப்பா இருக்கு. ஆனா லைவ் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுல சிவசங்கர் பேசின ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அட்லியே சட்டசபைக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுதான் வந்து ஹைலைட். ஆனா இவங்க பதில் சொல்ல தெரியாம ராஜ்மோகன் சொன்னாரா அப்படின்னு தெரியல. ஆனா அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ஒட்டி திமுகவுடைய திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. அட்லியை ஏன் கொண்டு வந்தீங்கன்னு இவங்க கேள்வி கேட்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சட்டப்பேரவை வந்து நம்மளுக்கு வந்து என்டர்டைன்மெண்டா இருக்குமா, இல்ல மக்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? அதாவதுமா வந்து இந்த சட்டசபையில வந்து லைவ் ஒன்றுட்டு எல்லாருமே கேட்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லாம் கேட்பாங்க லைவ் ஒன்றுட்டு. ஆளுங்கட்சியாளர்னா அந்த லைவை கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. லைவ் கொடுத்தா எதிர்கட்சி விமர்சனங்கள் எப்படி வெளியே போகும், அது நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு தெரியுது. அதனால ஜெயலலிதா வந்து நான் நினைக்கிறேன் அந்த அவங்க தாக்கப்பட்டாங்கல்ல, இது வரைக்குமே வந்து 2 விதமான பேச்சுக்கள் இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட பார்த்துருந்தீங்கன்னா சில பேர் சொன்னாங்க இல்லை அவங்களே கீச்சிக்கிட்டாங்க போடவே என்னாங்க. சில பேர் இல்லை வந்து அவங்க நோட் புக் தூக்கி அடிச்சாங்கன்னாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் இன்னும் சொல்லுது. ஏன்னா பத்திரிக்கையாளர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வெளியே வருது, லைவ் கிடையாது. கண்டிப்பா. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து லைவ் ஒன்று கேட்டார். அவர் எதிர்கட்சியா தலைவராக இருக்கும்போது லைவ் ஒன்று கேட்டார். அப்போ வந்து நாங்கள் அந்த பத்திரிகையாளராக இருக்கும்போது நம்ம போயிட்டு நானும் கூட ஐடி மினிஸ்டர் தோப்பு வெங்கடேசன் தம்சிங் அவர் தான் கொண்டு போய் கொடுத்தோம். அது மாதிரி நாங்கள் லைவ் பண்ணுறோம். அப்போ அவங்க சொன்னாங்க எங்களுக்கு அவ்வளோ வசதி கிடையாது அப்படின்னாங்க. அரசு ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து அதுக்கு என்ன பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படிலாம் பேசி பார்த்தாங்க. பட் அவங்க அக்செப்ட் பண்ணல. அப்புறம் திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் கொடுக்குறோம் லைவ் அப்படின்னு அவர் ஸ்டேஜில் பேசும்போது நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து லைவ் தருவோம்லாம் சொன்னார். பட் அதுக்கு என்ன ஆகி போயிடுச்சுன்னா அவங்க லைவ் கொடுத்தாங்க. என்னென்ன கேட்குற கேள்வி யாருன்னு தெரியாது. பதில் சொல்கிறது மட்டும்தான் மினிஸ்டர்ஸோ இல்லை உதவி முதல்வரோ இல்லை முதல்வரோ இப்படி தான் இருந்துச்சு. யார் கேள்வி கேட்டவங்க யாருக்கு என்ன சம்மந்தம் இல்லாத பதில் சொல்கிறாங்கன்னு வந்துச்சு. இதெல்லாம் பார்த்து விஜய் நாங்கள் வந்து லைவ் பண்ணுவோம் அப்படின்னாரு ஒரு பிரச்சாரத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் பிரச்சாரம் இது கவர்னர் உரைக்கு லைவ் போச்சு. அது எல்லாமே போகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னர் உரை லைவ் போகும், நிதி அறிக்கை லைவ் போகும். இது மாதிரி நிகழ்வுகள்லாம் லைவ் போயிடும். அந்த உள்ள வந்து கேள்வி நேரம் இருக்குது, அந்நேரத்தில் வந்து லைவ் போகாது. விவாதம் லைவ் போகாது. மானிய கோரிக்கை விவாதங்கள் லைவ் போகாது. இது எல்லாமே அப்படியே இருக்கும்.
ஜெயலலிதா ஆட்சி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மொத்த தொகுப்பு இருக்கு பாத்தீங்களா, இப்ப 10 மணிக்கு சட்டசபை ஆரம்பிக்குது, 12 மணி 1 மணி வரைக்கும் கேள்வி நேரம் ஓடும், 11 12 வரைக்கும் கேள்வி நேரம் ஓடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல டேப்பு தான், டேப்பில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஃபுல்லாக டிஐபிஆர் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கட் பண்ணி சாதகமான விஷயத்த மட்டும் ரெக்கார்ட் பண்ணி எங்களை மாதிரி சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேமராவும் அட்டாச் பண்ணி சொல்லுவாங்க அவங்க மிஷினில். அதுலேருந்து போட்டோன்னே எல்லா சேனலுக்கும் போயிடும். உள்ளே என்ன நடந்தது தெரியாத விஷயமா இருந்துச்சு, அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க லைவ்லாம் ஆரம்பித்தாங்க. பட் யாருக்குமே உள்ளே போய் அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியுது, நமக்கு வந்து நம்மளை வந்து அவங்க விமர்சனம் பண்ணி இந்த விமர்சனம் வெளியே போயிடுச்சுன்னா பொதுமக்களை வந்து இதை வந்து பாதிக்கிற விஷயம், அப்போ நமக்கு வந்து ஒரு மைனஸ் வந்துடும் அப்படின்ட்டு நிறுத்திட்டாங்க. அவங்க நிறுத்திட்டாங்க. முந்தாண்டு ராஜ்மோகன் சொன்னார், நாங்கள் லைவ் பண்ணோன்னு சொன்னார், கவர்னர் கூட எல்லாமே லைவ் பண்ணுவாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தூர்தர்ஷன் லைவ் பண்ணோம், அதை எடுத்து போட்டுருவாங்க, அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கேள்வி நேரம் விவாதங்களில் தான் லைவ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் நடந்திருக்கு போயிருக்கு, 1.5 மணி நேரம் தான் அதில் போயிருக்கு லைவ். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க. அதில் என்ன விஷயம்னா, உள்ள இருக்கிற பத்திரிகையாளர்கள் தான் என்னென்ற செய்தியும் அவங்க தான் வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இவங்களும் வழக்கம் போல ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி இந்த விஷயத்தையெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அட்லி அவர் பாவம் கட் காப்பி பேஸ்ட்ல ஓட்டினுக்கிற வாழ்க்கையை அவர் கொண்டு போய் இங்கே பேசிட்டாங்க. அவர் என்ன, அவர் ஒய்ஃபை போய் அம்பானியோட திருமணத்தில் வந்து பின்னாடி பேர் எழுதி அவ்வளோ விளம்பரம் பண்ணக்கூடிய நபர் தான் அவர் பேரை போயிட்டு அந்த மாண்புமிகு மானியமாக ஒரு சட்டசபையில் அவர் பேரை ஏன் யூஸ் பண்ணாங்க, அதுவும் குன்னம் சிவசங்கர் ஏன் யூஸ் பண்ணாருன்னு தெரியல. இத்தனைக்கும் பாரம்பரியமிக்க கட்சி, யார் பேர் இல்லை யூஸ் பண்ணி யார் பேர் யூஸ் பண்ணக்கூடாது தெரிஞ்ச கட்சி திமுக, ஏன் பண்ணாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் ராஜ்மோகன் வந்து என் தலைவர் கடைக்கன் பார்வை மட்டும் பட்டு விட்டால், அது வழக்கம் போல ஜெயலலிதா இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இவங்க ஜெயலலிதாவா இப்போ விஜயை உருவாக்கிட்டு வராங்க அவங்க. ஸோ அந்த விஷயத்தை சொல்கிறாங்க, அட்லி பற்றியும் பேசுவோம் இட்லி பற்றியும் பேசுவோம்லாம் உள்ள டயலாக்லாம் தராங்க. பட்டு இவர் வந்து பேசும்போது தான் அந்த தாமு விஜய் போய் அடிக்க போயிருக்காரு அப்படின்ற சம்பவங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் 2 நாள் பயிற்சி வகுப்பு எடுத்திருக்காங்க. அதில் 108 பேர் தான் கலந்துட்டு இருக்காங்க தாவேக்கால இருந்து. அதில் முதல்வரே கலந்துக்கல, இதை மட்டும் ஏற்றிட்டு விளக்கமத்தையும் ஏற்றி போயிட்டு அவர் பாட்டு. அதில் 4 பேர் வேலை கலந்துக்கல. அதுலேயே வந்து அந்த 4 பேர் என்ன அந்த பயிற்சி பெற வேண்டாமா சட்டசபைக்குள்ள அப்படிங்கிறது தெரியல போட்டிருக்கு. சட்டசபை மாண்புங்கிறது மிகப்பெரிய விஷயம், அவங்க கற்றுக்கொண்டு வருவதுதான் என்னன்னு பார்க்கணும் நம்ம. ஆனா இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து எந்த ஒரு கேள்விகளுக்குமே வந்து பதில் அப்படிங்கிறது, ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த ஆன் ஸ்பாட்ல வந்து பதில் சொல்லுவாங்க. கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அவர்களும் வந்து தெளிவான சட்டசபையில அவங்களுடைய வார்த்தைகள் தான் ரொம்ப ஆக்ரோஷமாக, எதிர்க்கட்சியை வந்து சமாளிக்க முடியாது. ஆனா இங்க எதிர்க்கட்சிகள் பேசுவதை வந்து தமிழக முதல்வர் கவனிக்கிறார், ஆனா அதற்கான பதில் அப்படிங்கிறத வந்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எல்லாருமே மௌனம் பேசியதை திரைப்படம் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், என்ன விஷயம்னா அவங்களுக்கு வந்து அனுபவங்கள் வேணும் மேடம். இப்போ மானிய கோரிக்கை நடைபெற்று இருக்குது, இல்லைன்னா விவாதம் நடைபெற்று இருக்குதுன்னா திடீர்னு ஒரு சம்மத்தை பற்றி, அதாவது வந்து கல்லணை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்க, அதுக்கு டக்குன்னு என்ன பண்ணும், சிஎம் வந்து ஜெயலலிதா அம்மையாரோ இல்லைன்னா கருணாநிதி என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருன்னா அது ஃபைல்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. அப்போ 3வது கேள்வி போகும்போது இந்த கேள்விக்கான பதில் வந்துடும். உடனே அம்மையாரோ இல்லை கருணாநிதியோ ஏந்திரிச்சு நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்கல்ல அதுக்கான பதில் இதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பான்டனியஸ் இருக்கும். இவருக்கு இப்போ யார் அமைச்சர்னே தெரியல, யார் 108 பேர் போய் நின்னாலே அவர் யார் எம்எல்ஏன்னு தெரியாது. இப்போ எப்படி வந்து இந்த ஆஃபீஸர்ஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணி டக்குன்னு அவங்க கேள்வி கேட்டால் இந்த ஆஃபீஸர்ஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணி எப்படி டக்குன்னு பதில் வாங்குறதுலாம் இன்னும் அவங்க பயிற்சி இன்னும் செங்கோட்டையனுக்கு அவர் பெரிய அளவில் மரியாதை இருக்கான பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு சரியா பாத்தீங்கன்னா இப்போ வந்து செங்கோட்டையின் பதிலே சொல்ல மாட்டேன், ஆதவர்ஜனும் ராஜ்மோகன் தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவை முனைவர், ஒருவேளை முதல்வர் பதில் சொல்லனா அவை முனைவர் பதில் சொல்லலாம். அந்த வகையில வந்து அவை முனைவருக்கு அது இது இருக்கு. ஏன்னா முதல்ல வந்து ஸ்டாலின் வரலன்னா அவை முனைவராக இருந்து துரைமுருகன் பதில் சொல்லுவார் திமுகக்கு. அவை முனைவர் இவர் பதில் சொல்லலாம், முதல்வருக்கு இல்லைன்னா இவர் பதில் சொல்லலாம். அவரையும் வந்து செங்கோட்டையின் பெரிய அளவில் பேச விட மாட்டேங்கிறாங்க. ராஜ்மோகனும் ஆதவ் மட்டும் தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த அந்த இன்னும் சரியான முறையில் அவங்களுக்கு அந்த பிடிபடலை, அவங்களுக்கு எப்படி செயல்படுத்தணும் என்னங்கிறது பிடிபடலை. அதாவது நீங்கள் பேசிக்காகவே சட்டசபையில் போயிட்டு தமிழ் வந்து ஒரு அமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு துறையோட அமைச்சராக இருக்கீங்க, நான் எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்கேன்னா நான் தமிழை பார்த்து நேராக கேள்வி கூடாது, சட்டசபை மரபு. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை செய்யலாம் கேட்கக்கூடாது. மாண்பு சபாநாயகர் அவர்களே இந்த துறையில் வந்து இது மாதிரி செயல்பாடு இருக்குது ஏன் என்று பதில் சொல்ல முடியுமான்னு சபாநாயகர் நான் கேட்கணும். சபாநாயகர் வந்து மாண்பு அமைச்சர் தமிழ் அவர்கள் பதிலளிப்பார்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, மாண்பு சபாநாயகர் மாண்பு சபாநாயகர் பதில் சொல்லுவீங்க. அந்த நம்ம டைரக்டா எதுவுமே இருக்கக்கூடாது இதில் சட்டசபையில், எல்லாம் சபாநாயகர். இந்த பேசிக் விஷயம் கூட தெரியல. ஏன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் விஜய் வரும்போது எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
செங்கோட்டையன் தான் மரபுப்படி டேபிளை தட்டணும்பா, கை தட்டக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்காங்க. ஸோ அந்த மரபுன்ற விஷயங்களுக்கு இன்னும் பிடிபடுறதுக்கு மிகப்பெரிய விஷயம் சட்டசபைங்கிறது. அதை கேள்வி நேரத்தில் என்ன, விவாதத்தில் என்ன, அப்படி பெரிய அது சப்ஜெக்ட் அது. ஸோ அது சட்டசபை மாண்புங்கிறது அது வந்து திமுகவுக்கு தெரியும், அதிமுகவினர் முன்னால் செயல்பட்டவர்களுக்கு தெரியும். இப்போ இவங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க. என்ன பயிற்சி கொடுத்தாங்க? 2 நாள் என்ன பண்ணாங்க? சமோசா மட்டும் சாப்பிட்டு இருந்தாங்களா, இல்லை பயிற்சி எடுத்துக்கிட்டாங்களா? மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. பள்ளி குழந்தைகள் மாதிரி இருக்கு இது. ஆமா, இது யாருக்குமே தெரியல, பதில் சொல்ல புரியல. ஸோ இது மாதிரி இந்த விஷயங்களுக்கு வந்து இன்னும் பிடிபடுறதுக்கு இன்னும் 2 நாளா, இன்னும் 2 நாள் இருக்கு நினைக்கிறேன் விவாதம் இல்லையா? இன்னும் 23 இருக்கு நினைக்கிறேன், 1 நாள் இருக்கு. அன்னைக்கு முதல்வர் ஏன் என்ன பதில் சொல்ல போறாரு, இல்லை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வரலையா இன்னும்? ஸோ இது போன்ற விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. பட் நம்ம உடனே சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட பல அமைச்சர் 106 அமைச்சர்கள் கிட்ட வந்து புதிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள். ஸோ அவங்களுக்கு இன்னும் சரியா செட் ஆகலை. பட் ஒன்று பயிற்சி என்பது முதல்ல கொடுத்துருக்கணும். சட்டசபைக்கு 2 நாள் முன்னாடிலாம் பயிற்சி கொடுத்தா வேலைக்கு ஆகுது. ஒரு வாரம் எடுத்து உட்கார எடுத்து செட்டில் பண்ணி ஒரு இடத்துல அங்கே வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வச்சு நம்ம கிளாஸ் எடுத்தாதான் இவங்களுக்கு இன்னும் சரியான நிகழ்வு பிடிப்படும். அதுவரை கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல வந்து முக்கியமாக தாவேகாவுக்கு தாவி கொண்டிருக்கிறார்கள். முக்கிய கட்சிகள்ல இருந்து அதிமுகவில இருந்து இப்ப விஜயபாஸ்கர் அங்கதான் போறாரு அப்படின்னு இப்பதான் 6 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சோலை ராஜா அவர்கள் இப்போ வந்து அதிமுகவுக்குள்ளேயே வந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அவர் இந்த மாநகராட்சி அந்த சொத்து வரி விவகாரத்தில் வந்து அவர் தான் அதை வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு. அவர் வந்து இன்னைக்கு தாவேகாவுக்கும் மேயர் பதவிக்காக தாவ போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. இது வந்து உண்மையா? அதிமுக எந்த நிலையில இருக்கு? இல்ல, அதிமுக வந்து என்னன்னா அதிமுக அழியாது மேடம். அது வந்து இருக்கும். எம்ஜிஆர் ரெட்டலை அது ஒரு பக்கம் டிராவல் ஆகிட்டு தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவேக்கால வெளியே ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டாங்க. தயவு செஞ்சு வராதிங்கப்பா, கட்சியில் ஆள் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே என்னன்னா வர்றவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்துட்டோன்னு வைங்க, ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறது தெரியல. அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு மாசைகள் எல்லாமே பனையூர்ல குவிஞ்சிருக்காங்க. அது இல்லாம எங்களுக்கு வந்து ஏற்கனவே 10 எம்எல்ஏக்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்க மாவட்டத்திலாம் தரமாட்டேங்கிறீங்க, அமைச்சரும் தரமாட்டேங்கிறீங்கன்னா பிரச்சனை பண்ணி இப்ப கீர்த்தனாக்கு மட்டும் ஏதோ அமைச்சர் பிளஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, இப்போ வர்றவங்க எல்லாம் இப்போ அக்காமடேட் பண்ண முடியல. இப்போ சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர் போனா வரேன்னு சொன்னார். இப்போ அங்கே என்ன போஸ்டிங் தர முடியும் கட்சியில்? ஏற்கனவே எல்லாமே போஸ்டிங் நிறைஞ்சு வழியுது, ஹவுஸ்ஃபுல் ஆகுது. என்ன பண்ணுதுன்னு தெரியல. டெல்லி சிறப்பு பிரதிநிதி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு பார்த்தாரு வைகோ போயிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவரே டெல்லி சிறப்பு பிரதிநிதினு இப்போ சொல்கிறாங்க. பட் யோசிப்பார் விஜய், இப்போ டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதினா யார் பெட்ரு? சிவி சண்முகம் வைகோ பெட்டர்னா வைகோ பெட்ரு. ஏன்னா அவர் எல்லா லீடர்ஸ் தெரியும், சீனியர் மோஸ்ட் லீடரு, யார்கிட்ட வேணாலும் உடனே டீல் பண்ண முடியும். சிவி சண்முகத்துக்கு அவ்வளவு பக்குவம் கிடையாது, பேசக்கூடிய செட்டப் வராது. ஸோ டக்குன்னு அப்போ என்ன பண்ணாங்க, இப்போ வைகோக்கு தரலாம் டெல்லி பிரதிநிதி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்திருக்கு. ஸோ சிவி சண்முகத்துக்கு என்ன போஸ்டிங் தருவாங்க? கட்சிக்குள்ளே ஃபுல்லாக போஸ்டிங் ஃபுல் ஆயிடுச்சு. மாவட்ட செயலாளர் போக முடியாது அவரால், திருப்பி இல்லாமல் மினிஸ்ட்ரி தர முடியாது. ஏன்னா ஃபுல் மினிஸ்ட்ரி ஆயாச்சு. இப்போ இதுக்கு மேலே தர முடியாது மினிஸ்ட்ரி. ஸோ வர்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியுன்றதான் பெரிய விஷயம். தாவேகா உறுப்பினர்கள் நிர்வாகிகளே கலக்கத்தில் இருக்காங்க. சோலைராஜா சொல்றீங்க, அவர் வந்தாலும் கூட அவருக்கு என்ன மேயர்னு சொல்லலாம். இப்போ அப்போ கூட சொன்னாங்க 25 பேருக்கு நம்ம மினிஸ்ட்ரி தரோம், வாரியம் தரோம்லாம் சொல்லி தான் வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்களித்தார்கள். ஆனால் என்ன நடந்துச்சு? ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்திலே ஒரு 10 நாள்லேயே ஒரு 7 பேர் திருப்பி திமுக எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறதா செய்தி இருக்கு. ஏன்னா இப்போ ஏற்கனவே 6, அதுக்கப்புறம் 27ஆம் தேதி மதிமுகவோட செயற்குழு முடிஞ்சோன்னா 2 பேர் ரிசைன் பண்ணுவாங்க. 8 ஆகிடும். திருப்பி ஒரு 7 பேர் ரிசைன் பண்ண போகிறாங்க. மொத்தம் 15 இடத்துக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது என்று சொல்லப்படுது. அந்த 7 பேர் யாருன்னு இன்னும் முடிவு பண்ணல. அது வந்து உள்ள சிவி சண்முகம் போன்றவங்களாம் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவங்க 7 பேர் ரிசைன் பண்ணால் அவங்களுக்கு அந்த சீட்டை தருவாங்களா அப்படின்னு குழப்பம். அப்போ ஏற்கனவே என்ன பண்ணுவான் விசில் சின்னத்தில். ஸோ இப்படியெல்லாம் குழப்பம் இருக்கனால விஜய் யோசிக்கிறாரா, என்னன்னா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண முடியும், இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துன்னு தெரியல. இவங்களுக்கு கொள்கை கிடையாது, புடலங்க கிடையாது, ஒன்றும் கிடையாது, வந்துட்டாங்க எல்லாம் ஆட்சியில் இருக்கணும், வராங்க எல்லாம் சம்பாதிக்கணும் வராங்க, என்ன பண்ண முடியும்னு அவர் முயற்சிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா ஆட்சி நடத்துறான்னு பார்க்குற இவங்க எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க போடுது கட்சியை, நம்ம நல்ல ஆட்சியை பண்ண முடியாது போட்டிருக்கேன்ற மாதிரில ஒரு குழப்பத்தில் இருக்காரு. அடுத்து 7 பேர்னா அடுத்து தமிழகத்தில் ஒரு மினி சட்டசபை தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, 15 பேர் வச்சு அந்த இடத்துல அப்படின்னா. அப்ப நிறைய பேர் சொல்றாங்க அந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறது கூட ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்க, அறிவிச்ச அப்புறம் 4 பேர் வந்தீங்கன்னா 15 தான் வந்த செய்தி. 22 பேர் ரிசைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னும் பல பேர் 7 பேர் ரிசைன் பண்றதா செய்தி இருக்கு. ஸோ 15 பேர் மினி இடைத்தேர்தல் நடக்கும்.
அதுல என்ன குழப்பங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜெயிச்சவங்களும் அமைச்சரவை என்ன பண்ண போறோம். ஏன்னா பாபுவே கேட்டு நான் ஸ்டாலினே தோக்கடிச்சேன், எனக்கு வாரியம் தர மாட்டீங்க, அமைச்சரும் தர மாட்டீங்கன்னு அவர் வேற ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி அவரோட பழைய ஹிஸ்டரி எடுத்தாலும் யாரும் தர மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கேன், நான் முன்னாள் முதல்வர் தோக்கடிச்சிருக்கேன் அப்படின்னால பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம இதில். கண்டிப்பா சார். இன்னைக்கு நீங்க சொன்னது போல திமுகவில இருந்தும் ஒரு முக்கிய ஒரு 7 அமைச்சர்கள் வந்து அங்க தாவ இருக்கிறதாக ஒரு செய்தி இருக்கு. இதுல எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க தாவேகாக்கு போகல, அதாவது அதிமுகவில் போய் சேர இருப்பதாக, அதாவது குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி அவர்களோட இன்னும் 6 பேர் வந்து சேர்ந்து அவரோட 7 பேராக போற இருக்கிறதாக ஒரு செய்திகள் வெளியாயிட்டு இருக்குங்க சார். இது உண்மையா? ஏன்னா அதிமுகவில் அவருக்கு வந்து செயலாளர் பதவி கொடுப்பதாக, ஏன்னா திமுகவில் அது வந்து கண்டிப்பா கிடைக்காது, அவங்க ஃபேமிலிக்கு தான் அது வரும். அப்படிங்கிற பட்சத்துல அதிமுகவில் அந்த பதவிக்காகவே வந்து அவர் ராஜினாமா செய்துவிட்டு அங்க போவதாக ஒரு செய்தி இருக்கு. இது உண்மையா? அவர் எல்லா கட்சிக்கும் போவார், அவரை பற்றி கவலை இல்லை. பட் என்ன விஷயம்னா, அவர் என்ன சொல்றாரா, என்னோட வழக்கெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு தாவேகா கிட்ட பேசியிருக்காரு. தாவேகா பெரிய ஆர்வம் காட்டல. உடனே அவர் என்ன பண்ணாரு, டெல்லிக்கு போயிட்டு அங்கே ஹோட்டலில் போய் 2 இண்டஸ்ட்ரீஸ்ட்டை பேசி இது மாதிரி எனக்கு வந்து செய்ய முடியுமா, வழக்கெல்லாம் நிறுத்தி வைக்க முடியுமான்னு கேட்டதுக்கு, இல்லைங்க இப்போதைக்கு முடியாதுன்னா சரி நான் பிஜேபியில் வேணால் சேர்ந்துடுறேன், சேர்ந்துட்டா அந்த வழக்கெல்லாம் வந்து அவங்க நிறுத்தி வச்சிருப்பாங்களான்னு, இல்லை அதுவும் அவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ சரி எந்த பக்கம் போன முடியல, சரி நம்ம ஒருவேளை ஏடிஎம்கேல சேருவோம், ஏடிஎம்கேல சேர்ந்தா அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால எடப்பாடியார் ஒருவேளை நம்மகிட்ட பிஜேபிகிட்ட பேசி இது மாதிரி தம்பி நம்மகிட்ட வந்துட்டாரு, கொஞ்சம் கடினமாக எதுவும் செயல்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அவர் ஏடிஎம்கே போவாரான்னு தெரியல. அவ்வளோ ஒரு ருசிகண்ட பூனை, அவெல்லாம் ஏடிஎம்கே போயிட்டு சும்மாலாம் உட்கார முடியாது அவரால். கண்டிப்பாக அவர் வந்து தாவேக்கா தான் கதவு தட்டிட்டு இருக்காரு. அவரு சேகரபாபு கூட கதவு தட்டிருக்காரு. அவங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க, எங்க போனாலும் துண்டு விரிச்சிருவாங்க. ஏன்னா 10 அமைச்சர்களுக்கு வந்து இன்னைக்கு போலீஸ், அதாவது செந்தில் பாலாஜி வீட்டுல இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங்கே வந்து போலீஸ் ஒரு குவிஞ்சிருக்காங்க. இதுல போன் எல்லாம் செக் பண்ணிட்டு செந்தில் பாலாஜி எங்க அப்படின்னா, ஏன்னா தகவல் கிடைத்து அவர் வெளியேறினாரா இல்ல எங்க போனாரு, KN நேரு வீட்டுல வந்து அடுத்து அதிரடியாக போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே அடுத்தடுத்து தாவேகாவினுடைய நடவடிக்கைகள் இருக்கு. இப்பவே கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது கரெக்ட், கைது நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியல, அவ்வளவு சீக்கிரம் எடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா சட்டசபை வேற நடந்துட்டு. ஆமா, இல்ல நீங்க பாத்தீங்கன்னா நேத்து கூட நான் பார்த்தேன்னா மேற்கு மாம்பலத்துல ஒரு 10 நிமிஷம் போலீஸ் பைக்ல சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கேட்டாரு, நான் கூட எதுக்கு இவ்வளவு சுத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இப்ப சட்டசபை நடந்துட்டு இருக்கு, ஏதாவது அசம்பவிதான் சட்டசபையில இதாகும். அது இல்லாம புஷியானந்த் அவரோட அமைச்சரோட தொகுதி வேற. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும்னு இவங்க சுற்றிட்டு இருக்காங்க. பட் அமைச்சர்கள் வந்து இப்போ நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய பூகம்பம் மாதிரி வெடிக்கும். பட் பெருசாக வெடிக்காது, எல்லா கூட்டணி இங்கே வந்துச்சு, அப்புறம் என்ன அங்கே வெடிக்கிறது, அதனால பெருசாக இருக்காது. பட் அரெஸ்ட்டுங்கிறது இப்போ உடனே முடிவு பண்ண மாட்டாங்க. இவங்களும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, திமுக கிட்ட முன்னாள் அமைச்சர்களும் பேச்சுவார்த்தைலாம் நடத்துவாங்க. நான் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவாங்க. பட் என்னன்னா தாவேக்கா கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்க. நம்மளை ரொம்ப இவங்க சீண்டி பார்த்தாங்க, நம்ம ரொம்ப அவமானப்படுத்துறாங்கன்னு தாவேக்க கோபமாக இருக்கு. ஸோ வந்து அரெஸ்ட் என்பது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அசோக்குமாருக்கு ஆனாந்தால பாலாஜியை தேடுறாங்க. அசோக் எனக்கு தெரிஞ்சு அந்த செய்தி போன வாட்டி தேடுதல் படத்தில் இருக்கும்போது அவர் காணவில்லை 2 வருஷம் சொன்னாங்கல்ல, அவர் எங்க சாம்பவ யூனிவர்சிட்டியில தங்கிட்டு இருந்தார் 2 வருஷமும். கேட்டால் தேடுறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டு தான் போயிருந்தார், பஸ் ஸ்டாண்டு நடந்து போயிட்டு தான் இருந்தாரு. அவரே தேடின்னு தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ செந்தில் பாலாஜி பயங்கர கிளவர். பட் அவர் வந்து பிஜேபியில் சேருவாரா அதிமுகவில் சேருவாருங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் தாவேக்கா உடனே நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ கண்டிப்பா சார், இப்போ வந்திருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை, ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க இந்த வெள்ளை அறிக்கையில வந்து ஏதாவது தெளிவுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை மேடம், எனக்கு ஒரே ஒரு 2021 ஒரு வெள்ளை அறிக்கை வந்துச்சு, இப்போ ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஒற்றுமை ரெண்டுமே என்னன்னா, 2 நிதியமைச்சருக்கும் தமிழ் பேச தெரியல. அது ஒன்று தான். அவரும் தப்பாக பேசினார், நீங்கள் தமிழ் இவரும் தப்பாக பேசினார். இவங்க வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, 13,000 லட்சம் கோடி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருமே கேட்குறது எல்லாம் கரெக்டுப்பா, திமுக எவ்வளோ பணம் அடிச்சுது, எந்தெந்த துறையில் எவ்வளோ பணம் அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து சொல்லவே இல்லை. இவங்க வெள்ளை அறிக்கை இவ்வளோ டெபிசிட்டி ஆச்சு, இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ டெபிசிட்டி ஆச்சு வந்திருக்கு. நீங்கள் என்ன சொன்னீங்க, திமுக பல்வேறு துறைகள்லேருந்து கனிம வளத்துலேருந்து எல்லாத்துலேயும் பணம் அடிச்சிருக்காங்க, கமிஷன் அடிச்சிருக்காங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு பல இடத்துல பணத்தை அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ராம்சாரில் வந்து பெரிய 2000 கோடி கிட்ட பெரிய இதெல்லாம் போச்சு வேலைச்சேரியில், அதை தட்டி இதெல்லாம் இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? வெள்ளை அறிக்கையில வந்துருக்கணும் இல்லையா, அது வரவே இல்லை. அதான் விஜய் கூட வருத்தப்பட்டான்னு கூட செய்தி வந்துச்சு. என்ன பண்ணீங்க, வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல கமிஷன் அடிச்சாங்க, நீங்க வந்து திமுக மீது எய்ம் பண்ணி இந்த இடத்துல அடிச்சிருக்கணும்.
இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. கண்டிப்பா. இப்ப மின்சாரத்துறையில வந்து வெளியிட போறாரு நிர்மல்குமார். ஆமா. நம்ம இந்த இடத்துல நிறைய வாட்டி வந்து போயிருக்காரு நிர்மல்குமார்லாம். அவரே வந்து இப்ப சொல்ல போறாரு. அதுல கூட என்ன சொல்றாங்க, சரி அதுல சொல்லும் போது இந்த ஆர்டிஸ்ட்ல செந்தில் பாலாஜி அடித்த லஞ்ச ஊழல், ஆர்டிஸ்ட் காணாம போனது, அதுல என்னெல்லாம் காணாம போச்சுன்ற விஷயம் இந்த மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கையில வருமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு வெள்ளை அறிக்கைன்னும் போது, ஏன்னா வருகிற இப்போ இன்னொரு பிப்ரவரி மாதம் வந்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாயிண்டா இருக்கும். வெள்ளை அறிக்கையில இவங்களே இவ்வளவு பணம் அடிச்சாங்க, இவ்வளவு ஊழல் பண்ணாங்க, இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வெள்ளை அறிக்கைக்கான சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை இவங்க நழுவ விட்டாங்க. ஒருவேளை மின்சாரத்துறையிலாவது அந்த வெள்ளை அறிக்கையில எந்தெந்த இடத்துல திமுக எங்கெல்லாம் லஞ்சம் அடிச்சது, எங்க கமிஷன் வாங்கினாங்க, எங்கெல்லாம் ஆபீசர்ஸ் கமிஷன் வாங்கினான்ற விஷயத்தை வெளியிட்டால் அடுத்த தேர்தலுக்கு உங்களுக்கு ஏசியா இருக்கும் உங்களுக்கு விஷயம். நீங்க சொன்னது போல அந்த ராம்சார் நிலங்கள்ல வந்து இந்த பில்டிங் எழுப்பப்பட்டதுக்கு வந்து இப்போ அந்த 1800 கோடிக்கான வந்து அந்த பணத்தை வந்து ஒப்பந்ததாரர்கள் வந்து இப்ப வெளியிடணும், எங்களுக்காக வந்து அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழக அரசு திமுக ஆட்சியில் போட்ட எல்லா டெண்டரையுமே வந்து ஸ்டாப் பண்ணுங்க, அது இல்லாம கேன்சல் பண்ணுங்க, அடுத்தது அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிட்டு மறு ஆய்வு செய்து விட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதுல வந்து பாதிக்கப்பட போகுது அந்த டெண்டர் எடுத்தவங்க தானே சார்? டெண்டர் எடுத்து லஞ்சம் கொடுத்தானே பாதிக்கப்பட போறாங்க. இப்போ சேகர் பாபுட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ சேகர் பாபு நேற்று கேட்கறாங்க, இது மாதிரி ராம்சார் பிரச்சனை எழுதுனா எனக்கு அப்படின்ற இடமே எனக்கு தெரியலன்றாரு. அப்படியா, அது சதுப்பு நிலமா, எனக்கு தெரியவே தெரியாத, வந்தாங்க கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. ஒரு சின்ன குழந்தைங்க கூட வேலை செய்யல, ராம்சார் நகர் இருக்கு, ஏரியா இருக்குன்னு சொல்ல எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒரு சதுப்பு நிலம். அதாவது உலகத்திலேயே அரிதான சதுப்பு நிலம், அது ஒரு சதுப்பு நிலம் உலகத்துக்கே தெரியும். அது இவர் இங்கே வேலை செய்கிற பாலருக்கு எனக்கு தெரியாதுன்றாரு. வழக்கை வந்து நாங்கள் சந்திப்போன்றாரு. இது வந்து இப்போ கோயில் கல்யாண மண்டபங்கள் 248 கோடியா, அதுக்கான கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது ராமரவிக்குமார் போட்ட வழக்கு தான், அதையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. 3000 கிலோ தங்கத்தையும் வந்து காணும், கோவில் தங்கத்தை அது ஏற்கனவே காணாமன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான நடவடிக்கை எடுப்பிட்டு நிர்மல்குமார் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருந்து இப்போ வந்து வெளியே வந்தபோது சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து அதிகப்படியான லஞ்சம் கொடுத்து தான் இதெல்லாம் கான்ட்ராக்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க நஷ்டப்பட நினைச்சு போயிட்டு நமக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா குணமணி வந்து இந்த டெண்டர் எடுத்தவங்க வந்து சொல்லியிருக்காரு, நாங்க திமுக ஆட்சியில 15% வந்து நாங்க கமிஷன் கொடுத்தோம், ஆனா எங்களுக்கு இப்போ வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்க கமிஷன் கொடுத்துதான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அமைச்சருக்கு 13%, என்னது கவுன்சிலருக்கு 1, அடுத்தது வந்து எம்எல்ஏக்கு 1 அப்படின்னு சொல்லி நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா இப்போ வந்து வேண்டாம், இப்போ வந்து இந்த இடத்துல யாரும் கமிஷன் கொடுக்க தேவையில்ல, ஏற்கனவே இருக்கிறத வந்து முறைப்படி நடத்துங்கன்னு இந்த அரசு சொல்லிட்டா பாதிக்கப்படுறது நாங்கன்னா அவரு ரொம்ப ஓப்பனாகவே லஞ்சம் கொடுத்ததையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா எங்களுக்கு வந்து இப்போ வந்து அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. ஆனா எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கலையே. இல்ல தமிழக இப்போ ஒரே பிரச்சனை, நம்ம போன ஆட்சிக்கு லஞ்சம் கொடுத்ததை தெளிவா ஒப்புக்கொண்டாங்க. லஞ்சம் கொடுத்த பணம் திருப்பி கேட்க முடியாது போய், அது ஒரு விஷயம். சோ கான்ட்ராக்டர் முறையில வந்து இனிமேல் அவங்க ஒருவேளை கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க லஞ்சம் கொடுத்ததுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அரசு ஒன்றும் பண்ண முடியாது, பொதுமக்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க லஞ்சம் கொடுத்தா வாங்கினீங்கன்னா நீங்க போயிட்டு திருப்பி அவங்ககிட்ட தான் அந்த கவுன்சில் 1%, எம்எல்ஏ 1%, நம்ம பார்ட்டி ஃபண்டு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் போயிட்டு நீங்க வாங்கினமே தவிர அதுக்கும் அரசுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நீங்க தப்பான வகையில வாங்கினதுக்கெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அது அவங்க தவறு. இப்போ எல்லாம் வந்து ஓப்பனா வருது. பட் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம், எல்லாம் பண்றாங்கன்ற எவ்வளவு நாள் போகும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஆட்சி தொடங்கிய 1 ஆண்டு வரைக்கும் பயங்கர கிளீனா இருந்தாரு, எங்கேயும் யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, ரொம்ப தூய்மையா இருக்குன்னு சொன்னார். 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் ஒரு கட்சி நடத்த வேண்டியிருந்துச்சு, அடுத்த செயல்பாடு திட்டம் வந்து அரசு தேர்தலை சந்திக்க வேண்டியிருச்சு, வேற வழி இல்லை. அவர் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டத்துக்கு பணம் வாங்க வேண்டியதாக போச்சு, சாராய தொழிலாளர்கிட்ட பணம் வாங்க வேண்டியதா, அதிபர்கிட்ட பணம் வாங்கிட்டா போச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் அவர் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சார் எம்ஜிஆர். 1 வருஷம் கழிச்சு தூய்மையான ஆட்சி சொல்லப்பட்ட எம்ஜிஆர் வேற வழி இல்லை, லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சாரு. அதே மாதிரிதான் விஜய் 1 வருஷம் ஓட்டலாம், இது கண்டினியூவா ஓடுமா அப்படிங்கிறது சந்தேகம். லஞ்சம் இல்லாம ஆட்சியை நடத்த முடியாது, அது மாதிரி ஆயிடுது மேடம். இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப கட்சியை நடத்தணும், அடுத்த தேர்தல் வரப்போகுது, எவ்வளவு நாள் தான் கையில இருந்து பைசாவை போட்டு இருப்பாங்க. நீ பெரிய தொழிலதிபர்கிட்ட போய் நின்றுதான் ஆகணும். தொழிலதிபர் பணம் கொடுத்தனா அவன் அடுத்த விஷயங்களை உங்ககிட்ட கேட்டுதான் ஆவான், அதை நீ செஞ்சுதான் ஆகணும். ஸோ தமிழ்நாடு மக்கள்கிட்ட இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு, இப்போ வந்து பணம் கொடுத்து ஓட்டு போடக்கூடிய கலாச்சாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த தேர்தல் வரைக்கும், அடுத்த 3 தேர்தல் வரைக்கும் தொடர்ந்தா பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த பணம் கொடுத்து வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய விஷயம். அது கட்சி மேல ஒரு பெரிய பலுவா போய் உட்காருது. வேற வழி இல்லாம அவங்க தொழிலதிபர்கிட்ட போய் கேட்க வேண்டியிருக்குது, அவங்களுக்கு ஃபேவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எவ்வளவு நாள் விஜய் வந்து ஃபேவர் பண்ணாம ஓட்டுவாருங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்படி ஓட்டுனா 5 வருஷம் ஓட்டிட்டாருன்னா மிகப்பெரிய சாதனை.